உங்கள் வியாபாரத்தை வளர்த்திடுங்கள் சொத்து மீதான லோனுடன். இன்றைய டவுன்லோட் செய்வீர் ஈக்விட்டாஸ் பேங்கின் செல்ஃபி லோன்ஸ் ஆப். அண்மை செய்தியை பார்க்கிறோம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில மாநாட்டில் அதன் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் பேசியது அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தது. இந்நிலையில் முரசொலியில் அது குறித்து தலையங்கம் வெளியிடப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் அறிவிக்கப்படாத அவசர நிலை பிரகடனமா என்று கே பாலகிருஷ்ணன் முதலமைச்சரை நோக்கி கேள்வி எழுப்பியிருந்தார். திமுக ஆட்சிக்கு எதிரான சதி கூட்டத்துக்கு தீனி போட தொடங்கியிருக்கிறார் கே பாலகிருஷ்ணன் என்று முரசொலி தலையங்கம் வெளியிட்டிருக்கிறது. சிபிஎம் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணனின் பேச்சு தோழமைக்கு இலக்கணம் அல்ல என்றும் முரசொலி விமர்சித்திருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ், நம்ம நேற்று கூட நேர்பட பேசு நிகழ்ச்சியில் இது குறித்து விவாதித்திருந்தோம். கடுமையான கேள்விகளைத்தான் எழுப்பியிருந்தார் கே பாலகிருஷ்ணன் முதலமைச்சரை நோக்கி. இது தொடர்பாக இப்ப முரசொலியில தலையங்கமும் வெளியிட்டிருக்கிறார்கள். இது தோழமைக்கு இலக்கணம் அல்ல அப்படின்ற தலைப்புல என்னென்ன அதனுடைய சாராம்சங்கள் என்னென்ன இருக்கிறது, என்னென்ன குறிப்பிட்டிருக்கிறார்கள்? புதிய ஆண்டில திமுக கூட்டணிக்குள்ள பல்வேறு விதமான கருத்து மோதல்கள் இருந்தக்கூடிய நிலையில தற்போது முரசொலியில முதல் பக்கத்திலேயே ஒரு அரை பக்கத்திற்கு இந்த தோழமைக்கு இலக்கணம் அல்ல என்ற ஒரு பெரிய ஒரு கட்டுரை வந்திருக்கிறது. இது நிச்சயமாக கட்சி தலைமைக்கு தெரியாமல் வந்திருக்காது. முதலமைச்சருடைய ஒப்புதலோடு தான் இது வந்திருக்க வேண்டும். அந்த அடிப்படையில பார்க்கும்போது அவர் இந்த என்ன சொல்றாருன்னா, நீங்க எதிரி கட்சிகளோடு சேர்ந்து கொண்டு, குறிப்பாக எதிரி கட்சியாக நடந்து கொண்டு எடுத்தெடுத்து பேசினால்தான் கவனம் கிடைக்கும் என்ற நோக்கத்தோடு அளிக்கப்படும் பேட்டிகளும் பேச்சுகளும் மீடியாக்களின் மூலமாக ஏற்படுத்தும் பின்விளைவுகளை பற்றி கவலைப்படாமல் கருத்து சொல்லிக் கொண்டு போவது தோழமைக்கான இலக்கணம் அல்ல. தோழமையை சிதைக்கும் என்பதை பல்லாண்டு காலம் அனுபவம் கொண்ட தோழர் உணராமல் இருப்பதை வருத்தமளிக்கிறது என்று விழுப்புரம் மாநாட்டில் கேபி பேசியதை வெளிச்ச விதைகளை விதைக்கவில்லை என்று ஒரு காட்டமான வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்தி இருக்கிறார்கள். வெளிச்ச விதைகளை விளைக்கவில்லை என்றால் அதற்கு வேறு விதமான அர்த்தங்கள் எல்லாம் இருக்கிறது. எனவே நிச்சயமாக பல்வேறு விஷயங்களை சொல்லியிருக்காரு. ஏன்னா திமுக ஆட்சிக்கு பல்வேறு பிரச்சனைகள், புதிய பொருளாதார கொள்கை, மதவெறி, ஆளுநருக்கு எதிர்ப்பு, மாநில உரிமைகள், மனித உரிமை, கருத்து சுதந்திரம், சாதி ஒடுக்குமுறை, தீண்டாமை கொடுமைகள் என பல்வேறு விஷயங்கள் போராட்டம் நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த போராட்டத்துக்கெல்லாம் அனுமதி கொடுக்கப்படவில்லையா? இந்த போராட்டங்களை தமிழ்நாட்டில் மார்க்சிஸ்ட் கட்சி நடத்தியது உண்மையானால் இந்த போராட்டத்திற்கு அனுமதி அளித்தது எந்த முதலமைச்சர் அப்படின்னு கேட்டிருக்காரு. அதாவது சிபிஎம் நிறைய போராட்டத்தை நடத்தினீங்க, அதுக்கு நாங்கெல்லாம் அனுமதி கொடுத்திருக்கோம். அதாவது இந்த அண்ணா யூனிவர்சிட்டி ஒரு மாணவி விவகாரத்தை ஒட்டுமொத்தமாகவே தமிழகத்தில் மாணவிகளுக்கு பாதுகாப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பண்றது சரியில்லை அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. தமிழகத்தில் பட்டியலின அடக்குமுறை அதிகமாக உள்ளது என்று பேசியிருக்கிறார் பாலகிருஷ்ணன். இதையெல்லாம் அவர் உண்மையிலே இப்படி பேசியது வருத்தம் அளிக்கிறது என்றும் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். குறிப்பாக அதை இன்னமும் சொல்றாரு, அதாவது கூட்டணி கட்சியிலிருந்து சின்ன விண்ணப்பம் வந்தா கூட அதை நாங்க செஞ்சு கொடுக்குறோம், அப்படி இருக்கும்போது ஏன் அவர் இப்படி பண்ணாரு அப்படின்னு சொல்றாரு. தமிழ்நாட்டில் போராட்டமும் ஆர்ப்பாட்டமும் நடத்தப்படவில்லையா? நடக்கவே இல்லையா? தீக்கதிர் நாளிலே ஒழுங்காக படிக்கும் யாரும் இதனை ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். கே பாலகிருஷ்ணன் 6 நாட்களுக்கு முன்னால் தான் எழுதிய அறிக்கையை அவரே முழுமையாக முதலில் படிக்க வேண்டும் என்று ரொம்ப காட்டமாக சொல்லியிருக்கிறார். ஒரு பக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்துல ஒரு முக்கியமான ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கக்கூடிய நிலையில் கே பாலகிருஷ்ணனும் பேசியிருந்தார். அவசர நிலை தொடர்பாக பேசியிருந்த நிலையில் தற்போது முரசொலியில் கடுமையான வார்த்தைகளை சொல்லி இது தோழமைக்கு இலக்கணம் அல்ல என்று சொல்லியிருக்கிறார். அடுத்த ஆண்டு பாத்தீங்கன்னா தமிழக சட்டமன்ற தேர்தல் வருகிறது. இன்னமும் 12 மாதங்கள் தான் இருக்கிறது. இந்த நிலையில் கூட்டணிக்குள் இது போன்ற கருத்து மோதல்கள் தற்போது ஏற்பட்டிருக்கிறது. திலகவதி, திமுக ஆட்சிக்கு எதிரான சதி கூட்டத்துக்கு தீனி போட தொடங்கி இருக்கிறார் கே பாலகிருஷ்ணன் அப்படின்னு முரசொலியில் தலையங்கம் வெளியிடுவது நாம் சாதாரணமாக கடந்து போகக்கூடிய விஷயமும் அல்ல. ஏற்கனவே விடுதலை சிறுத்தைகள் கட்சி தாவேகா ஆதவ அர்ஜுனா விவகாரம் கூட்டணியை சற்று அசைத்து பார்த்திருந்தது அப்படின்னே சொல்லலாம். இப்போ அடுத்த கட்டமாக இந்த விவகாரமும் அதே போல வருமோ அப்படின்ற ஐயப்பாடும் எழுந்திருக்கிறது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். உங்கள் வியாபாரத்தை வளர்த்திடுங்கள் சொத்து மீதான லோனுடன். இன்றைய டவுன்லோட் செய்வீர் ஈக்விட்டாஸ் பேங்கின் செல்ஃபி லோன்ஸ் ஆப்.